பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதரை விடுதலை செய்ய கோரியும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மன்னார்களை ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் மன்னார் அரசு பேருந்து தரப்பிடத்துக்கு முன்பு நடைபெற்றது. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர்கள் கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சொல்லிசை பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி வேண்டியும் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டிலே இல்லாது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீத் உட்பட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் உள்ள அனைவரும் கட்டாயம் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதற்கு ஜனாதிபதி தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் பதாதைகள் ஏந்தியவாறு ஈடுபட்ட நிலையில் திடீர் என குறித்த பகுதிக்கு வருகை தந்த மன்னர் போலீசார் பதாகை ஒன்றில் எழுதப்பட்ட வாசகம் ஒன்று குறித்து சிறிது நேரம் விசாரணை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக பதாதையில் அரசே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி என எழுதப்பட்ட குறித்த வசனத்தை தவறான முறையில் விளங்கிக் கொண்டமையினால் குறித்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிறகு குறித்த பதாதையில் தமிழில் எழுதப்பட்ட வசனம் சிங்கள மொழியில் வாசித்து காட்டப்பட்ட நிலையில் போலீசார் அந்த இடத்துல விட்டு சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அமைதியான முறையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அங்கு பார்க்கப்படுகிறது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் உள்ளடங்கலாக பல நூற்றுக்கணக்கானோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.